இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான பயங்கரமான நிலை தோன்றி இருக்கு. என்னன்னா, அரபு நாடுகளை பொறுத்தவரையில அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஃபீவரே என்னன்னு சொன்னா, இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சதுனால இஸ்ரேல் நம்ம பக்கம் திரும்பிடுவானோ, நம்ம தான் அல்லாஹ்னு சொல்லி சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி எழுப்பி திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டு இப்படியே காலம் கழிஞ்சுக்கிட்டு இருக்குது, இவன் நம்மளை இழுத்து விட்டுருவானோ என்கிற விதமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, ரெண்டுல ஒண்ணு இருக்குதாங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது ஈரான் ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. இந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்க முடிந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிற நேரத்தில் பப்ளிக்ல ஆயத்துல்லா அலி காமனி உரையாற்றி இருந்தார். எதுக்காக நாட்டு மக்களை கூப்பிட்டு பப்ளிக்ல அவங்க உரையாற்றினாங்க என்கிற ஒரு கேள்வி எழுந்த நேரத்தில் அதற்கான பதில் என்னன்னு சொன்னா, எங்களுடைய எதிரி ஒரே ஒருவர் தான் என்பதை அடித்து பேசியிருக்கிறார். எங்களுடைய எதிரி ஒருத்தன் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 364வது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும், பாலஸ்தீன விடுதலைக்காக வேண்டி தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டு போராட்டத்தில் களமிறங்கி இருக்கக்கூடிய லெபனானிய சகோதரர்களுடைய விவகாரத்தில் லெபனான் மண்ணிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளையும், அதற்கு துணையாக நிற்கக்கூடிய ஹூதிகள் யமன்ல இருந்து என்ன விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற போன்ற செய்திகளோடு, ஈரான் தற்போது அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், என்ன செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நமக்கு தெரியும் 364வது நாளாக இந்த தாக்குதல்கள் தொடர்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தோடு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு 1 வருடங்கள் பூர்த்தி அடைய இருக்கிறது என்கிற நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் எதை சொல்லிக்கொண்டு இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததோ அந்த யுத்தத்தினுடைய எந்த ஒரு இலக்குகளையும் அவர்கள் அடையவில்லை என்பது பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கிறது. நாங்கள் காசாவுக்குள் நுழைய போகிறோம், காசாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொண்டு வரப்போகிறோம், காசாவினுடைய ஆட்சியை இல்லாதொழித்து காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட போகிறோம் என்று சொல்லித்தான் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களால் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் முடியவில்லை, பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை இல்லாதொழிக்கவும் முடியவில்லை, பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கவும் முடியவில்லை. எனவே ஒரு சிறிய இராணுவத்திடத்தில் உலகின் மாபெரும் இராணுவம் ஒட்டுமொத்தமாக தோற்று அசிங்கப்பட்டு அவலட்சணப்பட்டு நிற்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அவர்களால் காசாவினுடைய யுத்தத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் மிலிட்டரி வாரில் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் 1 வருடத்தில் ஒட்டுமொத்தமாக காசாவை அழித்திருக்கிறார்கள். காசாவினுடைய அனைத்து பகுதிகளும் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 88% அதிகமான பகுதிகள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. 42,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் உடல் உறுப்புகளை இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற பாரிய அழிவுகரமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில தான் பாலஸ்தீன மக்களுக்காக சேர்ந்து போராடுவதற்காக லெபனானுடைய ஹெஸ்போல்லாக்கள் களத்தில் குதித்தார்கள். அதே போன்று யமன்ல இருந்து ஹூதிகள் களத்திற்கு வந்தார்கள். ஒட்டுமொத்தமாக சிரியா ஈராக் பகுதிகளில் இருந்தும் தாக்குதலுக்கான போராளிகள் களத்திற்கு வந்த அடுத்த கணம் ஈரானும் ஒட்டுமொத்தமாக தாக்குதல் களத்திற்கு வந்தது மட்டுமல்லாமல் நேரடியாக இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதல்களையும் நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலையில் 364வது நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் காலையிலிருந்து இதுவரைக்கும் ஒரே தாக்குதலில் 9 சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் துல்கரேம் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் 20 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் துல்கரேம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள், தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களில் தான் இதுவரைக்கும் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரம் அந்த தாக்குதல் காரணமாக பல ஜனாசாக்கள் துண்டு துண்டுகளாக பிறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
துண்டு துண்டுகளைத்தான் நாங்கள் புறக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் லெபனான்ல கடந்த 6 வாரங்களாக 6 வீக்காக நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள் இதுவரைக்கும் 690 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது யூனிசெஃப், ஐநாவினுடைய சிறுவர்களுக்கான மையமாக அறியப்படுகிற யூனிசெஃபினுடைய அறிக்கையில 690 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு 37 சகோதரர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 150க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் லெபனானில் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த செவ்வாய்க்கிழமை யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென பாரிய தாக்குதல்களை, பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலுடைய இலக்குகளை நோக்கி நடத்தியிருந்தது ஈரானுடைய IRGC, ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு. இந்த நேரத்தில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்பது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருந்து இதுவரைக்கும் வெளிவர முடியாத அளவுக்கு அழுத்தத்தில் இருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. ஏன்னா அவர்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்றாலே F-35 என்றாலே இஸ்ரேல் என்று இருக்கக்கூடிய அவர்களுடைய உயிர் நாடியான விமான தளத்தின் மீது பாரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. ஈரானுடைய 30க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அவர்களுடைய F-35 விமானங்கள் நிறுத்தப்படக்கூடிய பாலைவனத்தில் இருக்கக்கூடிய 50 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட பாரிய ஏர்போர்ட் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதிலே 20க்கு மேற்பட்ட F-35 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்தில் மொத்தம் 67 F-35 விமானங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் ஒரே அட்டாக்ல 20க்கு மேற்பட்ட விமானங்களை அளித்தது ஈரானுடைய IRGC. இது சர்வதேச அளவில் பாரிய அவமானமாக அவர்களுக்கு மாறி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான், இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடுகிறது. ஆனால் கண்டிப்பாக ஈரானுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிறது அமெரிக்கா. அவங்க சொன்னாலும் சொல்லலன்னாலும் இஸ்ரேல் நினைச்சா தாக்குதல் நடத்துவான் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த தாக்குதல்களையும் துல்லியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிறது ஈரானுடைய IRGC, ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு. இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி அவங்க எங்கெல்லாம் இலக்கு வைக்கலாம்னா அணு உலைகளை இலக்கு வைக்கலாம். அதே நேரத்தில் ஈரானுடைய எண்ணெய் தாங்கிகள் மீது அவர்கள் இலக்கு வைக்கலாம். ஈரான்ங்கிறது பெட்ரோலியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. சர்வதேச மட்டத்தில் பெட்ரோலியம் மூலமாக அவர்கள் சம்பாதிக்கிற வருமானங்கள் பல பில்லியன் டாலர்களாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரானுடைய பொருளாதாரத்துக்கு அட்டாக் பண்ணணுமாக இருந்தால் இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இடங்களை தாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கலாம். ஆனா ஒன்று நம்ம கவனிச்சுக்கிறோம் என்னன்னு கேட்டா, பெட்ரோலியம் தொடர்பான இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலோ அல்லது எங்களுடைய எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தினாலோ கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேலுடைய எரிவாயு களங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிறது IRGC. திட்ட தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க அட்டாக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுடைய முக்கியமான கேஸ் இருக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் மீதெல்லாம் துல்லியமான தாக்குதல்களை நடத்துவோம். அவங்க நடத்துவாங்கிறத ஏற்கனவே நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இந்த தாக்குதல்ல அந்த நிரூபணத்தை நம்ம பார்க்கிறோம். F-35 விமானங்கள் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீதே பாதி அட்டாக் பண்ணிய காரணத்தினால கண்டிப்பாக இதையும் அவர்கள் செய்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் இவர்களை மிரட்டுகிற நேரம் இவர்கள் தெளிவாக அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர்கள் மீது கை வைக்க நினைத்தால் கண்டிப்பாக உங்கள் தலைவர்கள் மீதும் கை வைப்போம் என்பதை மசூத் பெஷக்ஷியனுடைய அரசாங்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவேதான் தற்போது இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு முக்கியமான பயங்கரமான நிலை தோன்றி இருக்கு. என்னன்னா, அரபு நாடுகளை பொறுத்தவரையில அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஃபீவரே என்னன்னு சொன்னா, இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சதுனால இஸ்ரேல் நம்ம பக்கம் திரும்பிடுவானோ, நம்ம தான் அல்லாஹ்னு சொல்லி சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி எழுப்பி திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கிட்டு இப்படியே காலம் கழிஞ்சுக்கிட்டு இருக்குது, இவன் நம்மளை இழுத்து விட்டுருவானோ என்கிற விதமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, ரெண்டுல ஒண்ணு இருக்குதா என்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது ஈரான் ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. இப்படியான நிலையில தான்
ஈரானுடைய அதி உச்ச தலைவராக பார்க்கப்படுகிற ஆயத்துல்லா அலி காமனி இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் நாட்டு மக்களுக்கு மத்தியில் பப்ளிக்ல உரையாற்றுவது என்பது 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு, அதாவது ஜுமா ஹுத்பாவுக்கு பிறகுதான் அவர் நாட்டு மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். அந்த உரையாற்றி இருந்த விவகாரத்தில் நம்ம பார்க்க முடிந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிற நேரத்தில் பப்ளிக்ல ஆயத்துல்லா அலி காமனி வந்து உரையாற்றி இருந்தார். எதுக்காக நாட்டு மக்களை கூப்பிட்டு பப்ளிக்ல அவங்க உரையாற்றினாங்க என்கிற ஒரு கேள்வி எழுந்த நேரத்தில் அதற்கான பதில் என்னன்னு சொன்னா, 2-3 நாட்களாக நீங்க பார்த்திருப்பீங்க, ஈரானுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி தலைமறைவாகி இருக்கிறார். அவர் வேற வேற இடங்களில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த தம்பி விக்கியாக இருக்கலாம், விக்கியினுடைய வகைரா மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து கிளப்பி விட்ட ஒண்ணு நாடு முழுக்க சுத்திக்கிட்டு வந்து நின்ற காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி பல செய்திகளை உருட்டுகளை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. அலி காமனி ஒழிச்சிட்டாரு, பெசக்ஷியன் ஒழிச்சிட்டாரு, மற்றவங்க எல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னு சொன்ன நேரத்தில் டேய் இந்த இருக்கிற பாத்துக்க, இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா முழு நாட்டு மக்களையும் கூப்பிட்டு வச்சு பகிரங்கமாக வெள்ளிக்கிழமை முன்கூட்டியே அறிவிச்சு, வேற 2 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டாரு, நான் பகிரங்கமாக நாட்டு மக்களுக்கு பேச போகிறேன் என்று சொல்லி பப்ளிக்ல வந்து நின்று உரையாற்றினார். 2 ரோடு பாத்ரூம்னா முடியும்னா கை வச்சு பாருங்கிற மாதிரி தான் உரையாற்றினார். ஒளித்துக் கொண்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆனா நெத்தனியாகு எப்படி பார்த்தோம், கோட்டை தூக்கி புடிச்சுக்கிட்டு பங்கருக்குள்ள ஓடிய ஓட்டம் என்ன, அதுலயும் இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள பங்கர்களுக்குள்ள ஓடுறதை தாண்டி ஜெருசலம்ல இருக்கிற பங்கருக்குள்ள வந்து ஒளிச்ச காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவன் அப்படி இருக்கும்போது பப்ளிக்ல வந்து நின்று உரையாற்றி இருக்கிறார். நாங்கள் பப்ளிக்ல இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 2வது நமக்கு தெரியும், மசூத் பெசக்ஷியன் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே கத்தார்ல போய் உரையாற்றிய காட்சியை நம்ம பார்த்தோம். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட காட்சியை பார்த்தோம். அதை தாண்டி இன்னைக்கு இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கிறது. அதை ஆயத்துல்லா அலி காமனியுடைய உரையை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் தெஹ்ரான்ல, ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல தான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக இந்த உரையை ஆற்றினார். அவருடைய உரை மேடையில பின்னாடி ஹசன் நஸ்ருல்லாவுடைய புகைப்படம் உள்ளிட்ட இந்த கொல்லப்பட்ட தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் மேடையிலே வைக்கப்பட்டிருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. கீழே இருந்த மக்கள் எல்லாம் பல பேர் பாலஸ்தீன கொடியை ஏந்தி இருந்தார்கள், பல பேர் ஹெஸ்புல்லாக்களுடைய கொடியை ஏந்தி இருந்த காட்சிகள் எல்லாம் வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் உரையாற்றிய காட்சி தான் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய வீடியோ காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அவருடைய இந்த உரையை கேட்ட காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல அவர் பேசிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, எங்களுடைய எதிரி ஒரே ஒருவர் தான் என்பதை அடித்து பேசி இருக்கிறார். எங்களுடைய எதிரி ஒருத்தன் தான், அது யாருன்னு கேட்டா ஜியோனிஸ்டுகள் மாத்திரம்தான், அவர்கள் தான் எங்களுக்கு எதிரி, வேறு யாரும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை விதைத்து தேச துரோக காரியங்களை எல்லாம் செய்ய வைத்து முஸ்லிம்களுக்கு இடையிலே குழப்பத்தை உண்டாக்குவதுதான் இந்த ஜியோனிஸ்டுகளுடைய வேலையாக இருக்கிறது, அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது. இந்த ஜியோனிஸ்டுகள் எங்களுக்கு மாத்திரம் எதிரிகள் அல்ல, பாலஸ்தீன மக்களுக்கு எதிரிகள், லெபனானுக்கு எதிரிகள், எகிப்து மக்களுக்கு எதிரிகள், ஈராக் மக்களுக்கு எதிரிகள், சிரியா மக்களுக்கு எதிரிகள், யமன் மக்களுக்கு எதிரிகள், இப்படி பல நாட்டு மக்களுக்கு இவர்கள் ஒரே ஒரு எங்கள் மொத்த எதிரிகளாக இருக்கிறார்கள். எனவே இந்த இஸ்ரேலை பொறுத்தவரையிலே அவர்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது. நீங்க எங்களுக்கு அடிச்சா நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. அதை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஸ்லிம் நாடுகள் இந்த பொது எதிரிக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் என்கிற செய்தியை சொன்னவர் தெற்கு இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுடைய அக்டோபர் 7ஆம் தேதிக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் உள்ளிட்ட ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்ட அத்தனை தாக்குதல்களும் சட்டபூர்வமான தாக்குதல்கள், எங்களை தற்காத்துக் கொள்ளுகிற தாக்குதல்களை தவிர வேறு யாரையும் அழிக்கிற தாக்குதல்கள் அல்ல. எனவே எங்கள் மீது நீங்கள் குற்றம் சுமத்த கூடாது என்பதையும் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை எதிர்கொள்வதில் எங்களுடைய நாடு ஒருபோதும் தாமதிக்காது என்று அடித்து சொல்லி இருக்கிறார். ஆயத்துல்லா அலி காமனி தான் முடிவெடுக்கக்கூடிய உச்சபீடத்தை சேர்ந்தவர்.
சொல்லப்பட்டவராக இருக்கிறார். இஸ்ரேல் எங்க மேல கை வச்சதுன்னு சொன்னா அடுத்த கணம் பதிலடி கொடுப்போம், ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அலி ஹாமனி அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கும் தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற சட்டபூர்வமான உரிமை இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். இதை சொன்னதற்கான ஒரு காரணமாக ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, கண்டிப்பாக பிராந்திய ரீதியிலான ஒரு யுத்தம் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆயத்துல்லா அலி ஹாமனி கணிக்கிறார் என்கிறார்கள். ஏன்னா இவங்க அடிக்க அவங்க அடிக்க ஒரு பிராந்திய யுத்தம் ஒன்று வரும்போது நாம் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதத்தையும் இஸ்ரேலுக்கு துணை போகிற பயங்கரவாதத்தையும் நாம் அழிக்க முடியும் என்கிற செய்திகளையும் ஆயத்துல்லா அலி ஹாமனி சொல்லுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலை 70 ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, 70 வருஷம் முன்னாடி போய் நிற்கிறான் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹாமனி சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த தலைவர்கள் மௌத்தா போறதுனால நம்ம எல்லாம் பின்வாங்கிடுவோம், நம்ம எல்லாம் தோத்து போயிடுவோம் நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. 1981 பல மாத கால யுத்தம் நடைபெற்றது. அதிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஈரானுடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படியெல்லாம் கொல்லப்பட்டும் ஈரானை அவர்களால் அழிக்க முடியவில்லை. இன்றைக்கு தலை நிமிர்ந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டாலும், இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டாலும், ஷுக்கூர் கொல்லப்பட்டாலும், எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் கண்டிப்பாக நாம் வெற்றி அடைவோம். அதனால் சோர்ந்து விடாதீர்கள், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அவர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு உத்வேகம் கொடுக்கிற அழுத்தம் திருத்தமான ஒரு உரையாக அவருடைய உரை இன்றைக்கு மாறி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. மக்கள் சோர்ந்து போய்விடவும் கூடாது, அதே நேரம் நுணுக்கமான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் என்கிற வகையிலும் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய உரை அமைந்திருக்கிறது. எனவே ஈரான் எதற்கும் துணிந்து நிற்கிறது, எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒரு ஆண்டு கால யுத்தத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையாக இது மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது என்று. இந்த நிலையில தான் நான் சொல்லியிருந்தேன், ஈரானை சேர்ந்த தலைவர்கள் ஒளித்துக் கொண்டிருக்கவில்லை, பகிரங்கமாக நிற்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு லெபனானுடைய மிக முக்கியமான ஏர்போர்ட் வளாகத்துக்கு அருகாமையில பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருந்தது. இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய விமானங்கள் லெபனான் பகுதிகளில் பறந்தால் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு அச்சநிலை தோன்றி இருந்தது. ஏன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக ஈரான் மேல இருக்கக்கூடிய கோபத்தில் அந்த விமானங்களுக்கு தாக்குதல் நடத்தவும் கூடும் என்கிற நிலை இருந்த நேரத்தில் தான் விமான நிலையத்துக்கு அருகாமையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இன்றைக்கு பெய்ரூட்டில் போய் இறங்கி இருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து பக்கத்தில் அட்டாக் நடந்திருக்குது. அதுவும் பாரிய அட்டாக், 37 பேர் கொல்லப்பட்டு 157 பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பெய்ரூட் ஏர்போர்ட்ல யாராவது இறங்க முடியுமா, இனி இறங்குவார்களா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய விமானத்திலேயே பெய்ரூட் ஏர்போர்ட்டிலேயே போய் இறங்கினார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி. இது எதுக்காக போய் இறங்கினாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க உங்களோட இருக்கிறோம், நம்மளோட இந்த பணியை செய்யறதுக்கு தனிச்சு நிக்கிறோம் நினைச்சிடாதீங்க, ஈரான் உங்களோடு இருக்கிறது, உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம், இப்பொழுது யாராவது வர முடியுமா என்று அச்சப்படுகிற நேரத்தில் ஒரு வெளிவிவகார அமைச்சர் தைரியமாக போய் இறங்குவது. நினைச்சிருந்தா ஒரு மிசைல் அட்டாக் பண்ணா பிளைட் காலி, என்ன செய்ய முடியும், அடுத்த பெரிய யுத்தத்துக்கு அவன் தான் தயாரா இருக்கிறான் என்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் போது என்ன அதுலயும் என்னன்னா இந்த அப்பாஸ் அராச்சிக்கு ஒரு தனியான ஒரு தைரியம் வந்திருக்கு. என்னதான் வெளிவிவகார அமைச்சரா இருந்தால் நம்மள பறக்க போறோம், உன்னை அடிச்சு விட்டாண்டா எல்லாம் போய் சேர்ந்துடும் என்கிற நிலை இருந்தும் டோன்ட் வரி நான் போறேன்னு சொல்லி கிளம்பி வந்தாரு. வந்து லெபனானுடைய ஏர்போர்ட்ல இறங்கி இன்றைக்கு அவர் லெபனானுடைய தற்காலிக பிரதமராக இருக்கக்கூடியவரை சந்திக்கிறார். அது மட்டுமல்லாமல் லெபனானுக்கு வந்து இறங்கி இருக்கக்கூடிய ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் இன்றைக்கு லெபனானுடைய காபந்து அரசாங்கத்துடைய பிரதமராக இருக்கக்கூடிய நஜீப் மிகாத்தியை சந்திக்க இருக்கிறார். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா ஜனாதிபதி வந்து பொதுவான ஆளாக இருக்கிறாரு. அவர்களுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடியவர்
என்பவர் ஹெஸ்புல்லாக்கள் சார்ந்தவராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேரையும் தான் அவர் சந்திக்க இருக்கிறார். ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு ஈரானுடைய ஒரு முக்கியஸ்தர் நேரடியாக லெபனானுக்கு வந்தது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. அதையும் அவர்கள் செய்து தைரியமாக நாங்கள், அதாவது ஒரு அருமையான வேலை திட்டங்க. எது எப்படி போனாலும் அப்படி மக்கள் எல்லாம் விழுந்து இருக்கிற நேரத்தில் உங்க கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தலைவர்களை யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாரிய யுத்த பூமியில வந்து இறங்குவது என்பது வேற வேற லெவல் என்றே சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் பண்ணியிருக்கிறார். உண்மையில் பாராட்டுக்குரியது. ஒரு பக்கம் பப்ளிக்ல நின்று உரையாற்றி நாங்க இருக்கிறோம்டா அப்படின்னு காமெடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் யுத்த பூமியில வந்து இறங்குறாரு. நான் தான் வந்து இறங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற தைரியம் ஈரானுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் இங்க, அதாவது எது எப்படி போனாலும் மிடில் ஈஸ்டுடைய பெரிய அண்ணன் நான் தான்ங்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஏழுனா வாடா அப்படின்னு சொல்லி பம்புக்கு இருக்கிற மாதிரி இஸ்ரேலை இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல லெபனானுடைய போராளி குழுக்களுடைய அடுத்த தலைவராக இவர்தான் நியமிக்கப்படுவார் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஷஃபீதீன் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரானுடைய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படியான இந்த செய்திகளும் இதுவரைக்கும் கிடையாது என்பதை இதுவரைக்கும் லெபனானுடைய போராளி குழுக்கள் மறுத்திருக்கின்றன. எது எப்படி போனாலும் யார் கொல்லப்பட்டாலும் அட்டாக் நடக்கும், அதெல்லாம் டோன்ட் வரி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் நாங்க இனிமே பாத்துக்கிறோம்ப்பா, அடுத்த சண்டை நடக்கத்தான் போகுது என்று சொல்லி ஈரான் அசால்ட்டாக கடந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இலானியா ராணுவ தளத்தை இன்றைக்கு ராக்கெட்டுகளால் மூழ்கடித்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. அதே நேரத்தில் ஹைஃபா பகுதிகளில் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட பல ராக்கெட்டுகள் போய் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஹைஃபாவின் மீது பாரிய தாக்குதல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் லெபனான்ல இன்றைக்கு நடைபெற்று வந்த சண்டைகளில் குறைந்தது 17 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், வான்வழியா வந்து எவ்வளவு அட்டாக் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பண்ணலாம், தரை வழியாக உள்ள நுழைய முடியல, அவ்வளவு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 17 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில நாங்க லெபனானுடைய போராளி குழுக்கள் 250 பேரை கொன்றோம் பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டுருக்காங்க. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க, லெபனானுடைய போராளி குழுக்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்க ஆட்கள் இத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க போட்டோவோட போடுவாங்க. அதுவும் ஹிஸ்புல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா இவர் கமாண்டர், இவர் பொசிஷனோட புகைப்படங்களோட போட்டு எங்க ஆட்கள் மௌத்தா இருக்கிறாங்கிறத காட்டுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே இல்லடா அப்படின்னு சொல்லி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. 19 பேர் டெய்லி 19-20 பேர் செத்துக்கிட்டு இருக்கானா, ஒரு மொத்தம் அடிச்சு விட்டுருவோம், 200 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருவோம் மாதிரி சொல்றாங்க. இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நம்மள தம்பி மாதிரி என்னன்னு கேட்டா அந்த காலி ஹிஸ்புல்லாஹ் ஒரு வாதத்துக்கு 200 பேர் மௌத்துன்னு வச்சுக்கிறங்க, அது நத்திங். லட்சக்கணக்கான படைப்பிரிவை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுல 200 பேர் மௌத்தா போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை அவனுக்கு. அது நடக்கல, ஆனா நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்கள்ல பல தாக்குதல்களை ஹிஸ்புல்லாஹ் நடத்தியிருக்கிறார்கள். அது முத்தா என்கிற பகுதிகளில் 85க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கோலான் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது 120க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். மொத்தத்தில் சுமார் 300க்கு உட்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கு பாரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் நேற்று நம்முடைய வீடியோ வெளிவந்ததற்கு பிறகு வெளியான ஒரு சூப்பரான செய்தியும் இருக்கிறது. என்ன சூப்பரான செய்தி என்று சொல்லி சொன்னா, இங்க நீங்க பார்க்கலாம், கார்டிலா மூன் என்கிற பிரிட்டிஷினுடைய கப்பலுக்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, பிரிட்டிஷினுடைய மிக பிரம்மாண்டமான கப்பல் நேற்று தாக்கப்பட்ட காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க. கார்டிலா மூன் என்கிற இந்த கப்பல் நேற்று செங்கடல்ல ஹூதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டது. மாபெரும் தாக்குதல் ஒன்று அந்த கப்பல் அழிக்கப்படுகிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. பெரிய பிரம்மாண்டமான கப்பல், ஒரே அட்டாக்ல, இதெல்லாம் வந்து போட்ல போய் அடிச்ச இதெல்லாம் கிடையாது, பாலிஸ்டிக் அட்டாக் மாதிரி தான் இந்த அட்டாக் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல்களை நேற்று ஹூதிகள் கப்பல் மீது நடத்தி இருக்கிறார்கள். ஒருபுறம் இஸ்ரேலுக்குள்ள டெல் அவீவுக்குள்ளே அட்டாக் பண்றாங்க, மறுபுறம் செங்கடல்ல புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதையும்
என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இப்படி படுபயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கும் பாரிய அளவில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்திற்கான மறுவடிவமாகத்தான் லெபனானியர்களும் களத்தில் இறங்கி தாக்குதல்களை நடத்துகிறார்கள், யமனிகளும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே நேரத்தில் ஈரானும் களத்திற்கு வந்திருக்கிறது. இதுல ஒண்ணு மட்டும் கவனிச்சுக்கிறீங்க, ஈரானுடனான வார்ங்கிறது சாதாரணமாக கடந்து போகிற வார் அல்ல. ஈரானுடனான வார், யமனுடனான வார், ஈரானுடனான வார், சிரியாவுடனான வார், ஈராக்குடனான வார் என்று சொல்லி அந்த ஆக்சிஸ் கண்ட்ரியில பல பேர் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சாதாரணமாக இஸ்ரேல் கடந்து போக முடியாது. டோன்ட் வரி, பி கூல், கூலா இருப்போம், என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்ப களத்துக்கு நம்ம அந்த கவலைப்படுகிற லெவல்ல நிலைமை கிடையாது. இறைவனுடைய அருளால பாரி அட்டாக்குகளை சகோதரர்கள் வெற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வேலை அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது, அந்த மக்களுக்காக துஆ கேட்பது, அந்த மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களுக்கும் எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவது, ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புவது. நாம் இதைத்தான் செய்ய முடியும், இதைத்தான் செய்ய வேண்டும். இதை தவிர்த்து எதையும் செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு எந்த விதமான அனுமதியையும் வலியுறுத்தல்களையும் தரவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் அழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.